அமைச்சர் சேகர்பாபுவுக்கு எதிராக த.வே.க. வேட்பாளர் பரபரப்பு புகார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் கடந்த 23ஆம் தேதி மாநிலம் முழுவதும் ஒரே கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் என அனைவரும் ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த வாக்குப்பதிவில் இதுவரை இல்லாத அளவுக்கு 85.15% வாக்குகள் பதிவாகியிருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியது. இதில் பதிவான வாக்குகள் வரும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. எனவே தேர்தல் முடிவை எதிர்பார்த்து வேட்பாளர்கள், வாக்காளர்கள் என அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட த.வே.க. வேட்பாளர் சினோரா அசோக் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அமைச்சரும், அத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளருமான சேகர்பாபுவுக்கு எதிராக ஆன்லைன் வாயிலாக பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி அமைச்சர் சேகர்பாபுவுடன் வந்தவர்கள் என்னை தாக்கினார்கள். வாக்கு எண்ணிக்கை நாளில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. எனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என தெரிவித்துள்ளார். முன்னதாக வாக்குப்பதிவு நடைபெற்ற அன்று அமைச்சர் சேகர்பாபு, சினோரா அசோக் தரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு சம்பவம் நிகழ்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.